வணக்கம் ரவி. திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட கீழ வீதியில் இயங்கி வரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று மதியம் வருகை தந்த திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட வேலங்குடி மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராம்கி, வயது 35. தான் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த 1 லிட்டர் டீசலை அங்கு இருந்த அலுவலக ஊழியர்கள் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியதில் அவர் கீழே விழுந்து உருண்டபடி எழுந்து நின்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சன்னநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் விஜய் என்பவரின் கண் புருவத்தில் காயம் ஏற்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகர காவல் நிலைய போலீசார் ராம்கே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 1995 ஆண்டில் இருந்து ராம்கியின் அம்மா தெய்வானை அனுபவத்தில் இருந்து வந்த சுமார் 2160 சதுரடி பரப்பளவு கொண்ட புறம்போக்கு நிலத்தை வேறு ஒரு பயனாளிக்கு அரசு பட்டா போட்டு கொடுத்ததாகவும் அந்த இடத்தை தனது பெயருக்கு பட்டா போட்டு கொடுக்க கோரி கடந்த 5 மாதங்களாக ராம்கி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான ராம்கி இது போன்ற செயலில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்தது. இந்த நிலையில் ராம்கி ஆவேசத்துடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகுந்து டீசலை அதிகாரிகள் மீது ஊட்டும் காட்சி, பதிலுக்கு அதிகாரிகள் அவரை தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவி.